ஹலோ வியூவர்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து டிஎன்ஏயு அதை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏயுவில் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஜூலை செகண்ட் வீக்கில் கவுன்சிலிங் வந்து உண்டு. அக்ரிகல்ச்சரு அதுமாதிரி ஃபிஷரிஸ் ரெண்டுத்துக்குமே இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்னதுன்றது ஒரு டைம் பார்த்துருவோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு 9/7/2024 9 மணிக்கு, அதாவது இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. ஸோ இவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கும். இது வந்து என்ன கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டிஎன்ஏயு யூனிவர்சிட்டியான கோயம்புத்தூருக்கு வந்து நீங்கள் நேரில் வந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போய் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், காலேஜ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்ற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் அங்கே வந்து பேசி கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து அதர் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் ஏதாவது அவைலபிலிட்டி இருக்குது, உங்களை மாதிரியே வேறு யாராவது அலாட் ஆனவங்களும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க அப்படின்ற வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்களோ அப்போ தான் இது எல்லாமே பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ ஃபீ பேமெண்ட் இது எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. இல்லைனாலும் அதுக்கும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டைமும் கொடுப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி முக்கியமாக எல்லாருக்குமே இப்போ நான் கவுன்சிலிங் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், ஆனால் எனக்கு கவுன்சிலிங் வந்து கூப்பிடவே இல்லை, பட் எனக்கு வந்து சீட் கிடச்சிருமான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் நிறைய ஹெவியான அதிகபட்ச கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிரும். ஸோ அதில் வந்து அட்மிஷன் வந்து பண்ணிக்கலாம். கவுன்சிலிங்க்கும் உங்களை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் சப்போஸ் உங்களை கூப்பிடல அப்படின்றது உங்களுக்கு முன்னாடி இன்னும் நிறைய மார்க்ஸ் எடுத்து கட் ஆஃப் நிறையா வச்சுருக்கவங்களுக்கும் சான்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களை கூப்பிட்டாங்க, உங்கள் கட் ஆஃப்க்கு ஓகே அப்படின்றது கவுன்சிலிங் இஸ் ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நல்ல காலேஜஸ் இதில் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், எடுத்து படிக்கலாம். ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் அப்படியே இன்னொரு சைடில் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, சீட் இல்லை ஆனாலும் எனக்கு அக்ரிகல்ச்சர் தான் வேணும் அப்படி நீங்கள் நினைக்கிங்கன்றது அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா சைடு வந்து போக முடியும். ஸோ இப்போது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டலும் காலேஜ் ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து 1,50,000க்குலாம் பண்ணித்தர காலேஜஸ் நிறைய இருக்காங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. அது நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோட இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படின்றதையும் அங்கே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதே மாதிரி ஃபிஷரிஸ்க்கும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் நிறையா காலேஜஸ்லேயும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டடீஸ் ஆப்ஷனும் நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் சார் இருக்குது, ஆனால் எப்படியாவது அக்ரிகல்ச்சர் சீட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே கவுன்சிலிங்கில் கிடைக்குன்ற மாதிரி சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு அக்ரிகல்ச்சர் வேணும்னு நினைக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவும் கம்மியான ஃபீஸ்லேயே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் நிறைய காலேஜஸில். ஸோ ஒவ்வொரு காலேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்சும் மாறும். பட் குறைஞ்சபட்சமாக 1.5 lakh ஹாஸ்டல் வித் டியூஷன் ஃபீஸ் அது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது 1 yearக்கு. ஸோ அதையும் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில் நான் சொல்கிறேன், காலேஜஸ் என்ன, வேறு விஷயங்கள் என்னென்னு. ஸோ இப்போ இது இல்லாமல் அடுத்து டிஎன்ஜேஎஃப்யூ. ஸோ தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு மெயினாக அகாடமிக்ஸ் ஸ்ட்ரீம் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 9 ஜூலை 9 11 மணி டு ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சேம் டிஎன்ஜேஎஃப்யூ ஆஃப்லைன் கவுன்சிலிங் பிடெக் பயோடெக் அதர் ஸ்டேட் கோட்டா. சப்போஸ் அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, டிஎன்ஏ அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்குமான கவுன்சிலிங் டேட் வந்து 9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டைமிங் தான் எல்லாருக்குமே 11லேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். அதே மாதிரி ஆஃப்லைன் கவுன்சிலிங் சேம் என்ஆர்ஐ கோட்டா, அவுட் சைடு இந்தியா வேறு கண்ட்ரீஸ்லேருந்து படிக்க வராங்கனாலும் அவங்களுக்கும் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஎஃப்எஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா. ஸோ இந்த மாதிரியான நிறைய கோட்டா டிவிஷன்ஸ் படி யார் யார் எப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், அந்த டேட்ஸ் என்ன, டைமிங் என்ன அப்படின்றதையும் இந்த ரீசெண்டான அப்டேட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக என்னன்னு பார்த்தோன்னா டிஎன்ஜேஎஃப்யூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு சப்மிஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 9 ஜூலை மாதத்தில் 11 காலையில் 11லேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க. கவுன்சிலிங் நடத்தி அதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் வந்து
அகாடமிக் ஸ்ட்ரீம் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ரவுண்டு 1. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து ரவுண்டு 1 தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் ரவுண்ட் 2 இதெல்லாம் வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்ஏயூவில் வந்துட்டு ரவுண்டு 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இது வந்து டிஎன்ஜேஎஃப்யூவோட ரவுண்டு 1. ஸோ இதுக்கும் அடுத்து ரவுண்டு 2 வந்து வரும். பட் ரவுண்டு 1ஓட டிஎன்ஜேஎஃப்யூவோட ரவுண்டு 1 அப்டேட் வந்து இப்போ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 9ஆம் தேதி தான் வந்து கவுன்சிலிங் இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணுவீங்க. 10ஆம் தேதி நாளைக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் யாரெல்லாம் வந்துட்டு கூப்பிட போகிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாக உங்களுக்கு 10/7/2024 காலையில் 8 மணிக்கெல்லாமே உங்களுக்கு வந்து இது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஸோ கண்டிப்பாக உங்களோட நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்றது, ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கு அப்படின்றது, கவுன்சிலிங்கும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்றது அடுத்த ஆப்ஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்கு நீங்கள் நேரடியாக போகிற மாதிரி இருக்கும். எங்கன்னா டிஎன்ஏயு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே நீங்கள் போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபீ பேமெண்ட்டு, உங்களுக்கு கோர்சஸ் ஏதாவது காலேஜஸ் சேஞ்சஸ் பண்ணுமா, வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அங்கே நேரில் போகும்போது கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஜேஎஃப்யூக்கு தான். ஏன்னா அடுத்து டிஎன்ஏயூக்கு இன்னும் ரவுண்டு 2 வந்து வரும். அதில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் போகணுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கண்டினியூ பண்ணலாம். பட் ஜேஎஃப்யூக்கு இப்போ 9ஆம் தேதி 10ஆம் தேதியில் கவுன்சிலிங் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஜேஎஃப்யூ அப்ளை பண்ணியிருக்கவங்க ரொம்பவும் அலர்ட்டாக இருந்துக்குங்க. முக்கியமாக வந்து சயின்ஸ் ப்ரோக்ராமும் இன்ஜினியர் ப்ரோக்ராமும் டிஎன்ஜேஎஃப்யூவில் வந்துட்டு 10ஆம் தேதி நீங்கள் வந்து சயின்ஸ் ப்ரோக்ராம்னால் உங்களுக்கு 10 ஜூலை 8 மணி காலையில் அவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போது அதே மாதிரி இன்ஜினியரிங் முக்கியமாக எடுத்திருக்காங்க அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் 10ஆம் தேதி 12 மணி மதியானம் வந்து வச்சுருக்காங்க. மெயினாக டிஎன்ஜேஎஃப்யூ இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 10/7/2024. அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரவுண்டு 1 இது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஸ்பெசிஃபிக்கானதும் கொடுக்குறாங்க, அதேமாதிரி இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்கானதும் டிஎன்ஜேஎஃப்யூக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகிறதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க 11. அது வந்து காலையில் 9 மணிக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி, கவுன்சிலிங் ஆர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் அங்கே சிதம்பரம் போகிற மாதிரி இருக்கும். டிஎன்ஜேஎஃப்யூ வந்து ஸோ அது அந்த யூனிவர்சிட்டி எந்த பிளேஸில் சிச்சுவேட் ஆகிருக்கோ அங்கே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களுக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரவுண்டு 1 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கவுன்சிலிங் அது முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்ஏயூவில் உங்களுக்கு ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன். ஸோ அதுக்கான டேட்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏயோட அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்க 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் அதோட டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது டேட் என்ன பார்த்தா 12/7/2024. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் முக்கியமாக நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க. இந்த டேட்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, யார் சார் நான் இந்த மாதிரி ஏயு டிஎன்ஏயூக்கு பண்ணியிருக்கேன், நான் எப்போ போகணும், இந்த மாதிரி டவுட் எது இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை எனக்கு கால் பண்ணியும் கேட்கலாம், இல்லை நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம். வாட்ஸ்அப் மெசேஜஸும் அலௌட் தான். ஸோ டென்டேட்டிவ் ஷெடியூல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து 9/7 உங்களுக்கு 13/7 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க, கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அதில் உங்கள் நேமு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதுனா அப்புறமா தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஆஃப்லைனில் நேராக போகணும். ஸோ சப்போஸ் உங்கள் நேம் அதில் வரல அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகலான்னு அர்த்தம். அடுத்த ரவுண்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா பெட்டர் ஐடியா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 175 கட் ஆஃப்ஸ் எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சீட் கிடச்சிருக்கு அப்படின்றது. பட் நீங்கள் ஒரு 130 120 அந்த மாதிரியான கட் ஆஃபில் இருக்கீங்கன்றது ரொம்ப கடினமான விஷயம். உங்களுக்கு சீட் கிடைக்கிறன்றது கிடைக்கலாம், பட் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கிற நீங்கள் எனக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும், ஃபிஷரிஸ் தான் வேணும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் தான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபீஸ் கம்மியாகவும் காலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த எந்த பிளேஸஸில் இருக்குது, என்ன காலேஜ் லொக்கேஷன், என்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்றத டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் இஸ் இனஃப், அது நீங்கள் போட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக டிஎன்ஏயூ பற்றின
கரண்ட்லி என்ன அப்டேட்டுன்றதை நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் டிஎன்ஏயுவை தவிர்த்து நீங்கள் எனக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் ரிலேட்டடான அட்மிஷன்ஸ் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் எனக்கு ஓகே, என்னோடய கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.